ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையில். ஹல்லேலூயா பாடுவேன் நான் சத்தமாய், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான். What good can come out of Nazareth? Nazareth is nothing, you and me. What good can come out of Nazareth? And disciple Philippi answered, come and see. Come and see what God is doing. Come and see what has come out of Nazareth. Come and see the Savior has come out of Nazareth. The El Shaddai has come out of Nazareth. The grace has come out of Nazareth. The one who anoints you, the one who can save you, the one who can lift you, the one who can protect you has come out of Nazareth. People might say, what good can come out of you? What good can come out of this family? What good can come out of this people? What good can come out of this tribe? I'm telling you, Emmanuel, Savior has come out of Nazareth. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கிறோம்ப்பா, உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கிறோம்ப்பா, உங்க மகன் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவன், நீர் வாங்கப்பா, உம்முடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும், உங்க மகிமை ஊற்றப்படட்டும், உங்க வல்லமை ஊற்றப்படட்டும். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரேகா மாகபா ரகாதாடா பஷகாதாடா பலபோ. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவரே. ஹல்லேலூயா, we welcome you Father. எங்களோடு கூட வாங்கப்பா, எங்க மத்தியில் நீர் அசைவாடுங்கப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரசகாதானா மகபாலா காதாடா பலபோ. அப்படியே கரங்களை அசைத்து, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம். கரங்களை அசைத்து உங்க பிரசன்னம் ஊற்றப்படட்டும்பா. ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே சொல்லுவோம், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் சத்தமாய், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த சொல்லுவோம்,
கைவிடாத தூயவரே, எங்களை கைவிடாத அப்படியே கரங்களை அசைத்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் அப்பா. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உங்க பிரசன்னம் எனக்கு போதும்பா. என் கரம் பிடிச்சிங்களேப்பா. நான் கலங்கி நின்ற போது, துக்கத்தில் இருந்த போது என் கரம் பிடிச்சு நீர் நடத்தினீரே. இம்மானுவேலராய் கூட வந்தீரேப்பா. உங்க பிரசன்னம் போதும் தகப்பனே. ஹல்லேலூயா. ரகாதடபா ஷகாதனமலபலபோ. அப்படியே கரங்களை உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, என் கூடவே என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கரங்களை அசைத்து என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரம் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் சிந்தின போது எனக்கு தாயாய் வந்தீரேப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. இப்ப சத்தமா? அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி என் கூட இயேசு இருக்கிறாருன்னு சொல்றவங்க, என்னை நடத்த இயேசு இருக்கிறார், எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இயேசு இருக்கிறார், என்னை பாதுகாக்க இயேசு இருக்கிறார். ஓரா கமா கபா ஷகாதடா பலபோ துடா ரகாதடா பஷேகே திடேபே கபரகா துடா மலதனா மரகாதடா பஷகாதடா பலபோ. கண்ணீர் சிந்துற நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அம்மாவா இயேசு இருப்பார். ஈவன் பெற்ற தாய் தகப்பன் உங்களை கைவிட்டுறலாம், இயேசு கைவிடவே மாட்டார். ஓராபா ஷகாதடா பலபோ, உங்களை தோல்ல தூக்கி சுமப்பார். காயப்பட்ட நேரத்தில் விசாரிக்கிறதுக்கு அப்பா கூட வரமாட்டாங்க, ஆனால் இயேசு தகப்பனாய் வருவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய காயங்களை கட்டுவார். உங்களுக்கு அம்மாவாய் அப்பாவாய் இயேசு வருவார். ஓரா காதடா பஷகாதடா பலபோ துடா ரகாதடா பலபோ. இதற்காக தான் இயேசு பிறந்தார், இதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, இம்மானுவேல், அவர் உங்களோடு கூட இருப்பார். கண்ணீர் சிந்துற நேரத்தில் உங்களோடு கூட இருப்பார், காயப்பட்ட நேரத்தில் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆற்றுகிற இம்மானுவேல், உங்களை தேற்றுகிற இம்மானுவேல். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. இதற்காகத்தான் இயேசு அடிக்கப்பட்டார். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறணும். இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். நீங்க வெறுமையாய் போகக்கூடாது, உங்க கூட இயேசு வரணும். 2 கரங்களை உயர்த்தி, அப்பா நான் வெறுமையா முழுவதும் வலை வீசிட்டேன்ப்பா. பேதுரு சொல்லுகிறார், முழுவதும் வலை வீசினேன், ஆனா ஒரு மீனும் கிடைக்கல. என் பலத்துல நான் முயற்சி செஞ்சேன், ஒண்ணுமே கிடைக்கல. விடாமுயற்சி செஞ்சேன், ஆனா ஒரு பலனும் பார்க்கல. தூங்காம கொல்லாம வேலை செஞ்சனே, முழுவதும் வலை வீசினே, ஆனா பலன் எதுவுமே இல்லையே. இயேசு அந்த படகுல ஏறினார், வலதுபுறமா வலை வீச சொன்னார். வலை கிளியத்தக்க மீன், வலை கிளியத்தக்க மீன் தேவன் தந்தார். இன்னைக்கு உங்க படகுல இயேசு வர விரும்புகிறார், உங்க இருதயத்துல இயேசு வர விரும்புகிறார், உங்க குடும்பத்துல இயேசு வர விரும்புகிறார், உங்க படகுல இயேசு வர விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இம்மானுவேலராய் இயேசு உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மகிமையின் ராஜா அவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிக்குதே. ஆமென். தூதர்கள், இதோ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக. அந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார், இதுதான் ஒரு சந்தோஷம். வேதம் சொல்கிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி, இயேசு பிறந்த ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பழைய பாடல் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எஃப்எம்பியோடைய பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். சேர்ந்து பாடி இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லா கைத்தட்டி. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா.
பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்று. சேர்ந்து ஹalleluya ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான். நல்லா கைத்தட்டி மகிமையின் ராஜா இவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிக்குதே. உற்சாகமாய் மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிக்குதே. மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிக்குதே. ஹalleluya பாடுவேன் நான், சத்தமாய் ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. சேர்ந்து ஓ பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான். கனிவான மீட்பரவர், கண்மணி போல் காப்பாரவர், கீதங்களால் ஆராதிப்பேன், ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன். கனிவான மீட்பரவர், கண்மணி போல் காப்பாரவர், கீதங்களால் ஆராதிப்பேன், ஐக்கியத்தில் ஆனந்திப்பேன். சேர்ந்து ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya பாடுவேன் நான். பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. உற்சாகமா பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். பாரில் வந்தாரே தந்தாரே அன்பால் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை. கடைசியா கரங்களை உயர்த்தி ஹalleluya பாடுவேன் நான், ஹalleluya
பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான் ஹalleluya பாடுவேன் நான். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் காய்ச்சல் தலைவலி, ஒரே தலைவலி, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த தூக்கம் இல்லாதனால ரொம்ப தலைவலி, காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஐயா எதிரவே பார்க்கல. நான் திங்கக்கிழமை காலையில் ஐயா வந்துட்டாங்க. ஜபம் பண்ணுந்தே எனக்கு நல்லா இருந்துச்சு, சுகம் தந்தார். கர்த்தருக்கு கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காருக்கு 2020 ஸ்ட்ரோக் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபுல்லாக ப்ரேயர் தான். அந்த டைமில் அவங்க கடவுளை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் மட்டும் வழி நடத்தினார். அப்போ டாக்டர் மாதம் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ப்ரேயரோடு தான், எப்பவும் ப்ரேயரோடு தான் நாங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் செக்கப் போட சொல்லியிருந்தாங்க டாக்டரு. எம்ஆர்ஐ ஸ்கேனு, எல்லா ஸ்கேனு, ப்ளட் டெஸ்ட் எல்லாமே இது பண்ணியிருந்தோம். நாங்கள் போன திங்கட்கிழமை போய் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். ஆனால் ஒரு டெஸ்ட்டில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அந்த சிறுமூலையில் போன அடப்பு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஒரு கிட்னி எதுவுமே பாதிக்கலை. பூரண சுகத்தை கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அவங்க ஃபுல்லாக கடவுளை தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே போயிருந்தோம். எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். Please be seated. As we are in this Christmas season, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இருக்கிற நாம், it was this time the angel Gabriel appeared to Mary. இந்த காலகட்டத்தில் தான் காபிரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு தரிசனமாகி, and the Mary was virgin. அந்த மரியாள் கன்னிகையா இருந்தால், and Gabriel he promised, you will bear a son and you will call him Jesus. காபிரியேல் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நீர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு என்று சொல்கிறார். And 4 things was prophesied and promised by Gabriel. 4 காரியங்களே காபிரியேல் அந்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The first one, he will be called the son of the most high God. முதல் காரியம், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவார். The second one, he will be given the throne of David. யாக்கோபினுடைய சிங்காசனம் கொடுக்கப்படும் என்கிறார். The third one, he will rule the house of Jacob. அந்த யாக்கோபினுடைய குடும்பத்தாரை அவர் ஆளுவார் என்று சொல்கிறார். And the fourth one, his kingdom shall never end. இந்த ராஜ்யத்திற்கு முடிவிராது என்கிறார். Touch your neighbor and tell them you are in God's kingdom. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். It is God that is ruling you. தேவன் தான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். It is God that is covering you. அவர் தான் உங்களை மூடி இருக்கிறார். It is God that is controlling you. அவர் தான் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். Can I hear a louder hallelujah? Hallelujah. Amen. People of God, we are in the God's plan. நாம் தேவனுடைய இடத்திலே இருக்கிறோம். Whatever that is happening in this time of Luke, இந்த லூக்காவினுடைய சுவிசேஷத்திலே இந்த பகுதியிலே நடைபெறுகிற விஷயங்கள், it was not surprising to God.
அது தேவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற விஷயம் அல்ல. It might be surprising to Joseph and Mary. அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். It might be surprising to shepherd and angels and kings. அங்கே இருந்த மேய்ப்பர்களுக்கு ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கலாம். But it was not surprising to God. ஆனால் அது தேவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. Because God exactly know what is happening in the season, in these days, in this week. அந்த நாளிலே, அந்த வாரத்திலே, அந்த நாளில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தேவன் நன்றாய் அறிந்திருந்தார். We must understand what is happening in the Luke chapter 1 was already had been prophesied 400-500 years ago through prophet Isaiah. லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நடக்கிற விஷயங்களை 400-500 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This Bible is a one story. இந்த வேதாகமம் ஒரே கதையா இருக்கிறது. This may be written in different season by different prophets and different man of gods, but this is one story. ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் இது ஒரே ஒரு நேர்கோடான ஒரு கதையா இருக்கிறது. This story tells how the Son of God redeemed his people for himself. இந்த கதை என்னவென்றால் தேவனுடைய குமாரன் தன்னுடைய ஜனங்களை எப்படி மீட்டெடுத்தார் என்று சொல்கிறது. This Bible tells us how the God himself he incarnated as a human and born like one of us and died for us and he resurrected on the third day. அங்கே இது எப்படி ஒரு தேவன் மனிதனாய் வந்து மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு விஷயம். People of God, God born like one among us. நம்மை போல ஒருவராய் அவர் பிறந்தார். In the likeness of human. மனிதனை போல பிறந்தார். Our God, he knows exactly what you are going and how you are going and where you are going. நாம் என்ன செய்வோம், எங்கே போகிறோம், என்னென்னலாம் நம்ம செய்கிறோம் என்பதை நன்றாய் தேவன் அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. And prophet Isaiah, he prophesied a virgin woman, she will bear a baby. அங்கே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். And prophet Micah, he said the Messiah will be born in Bethlehem. மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு மேசியா பெத்லகேமிலே பிறக்கப் போகிறார். Can we read that verse, Micah chapter 5 verse 2 quickly? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. The Bible says Judah was a tribe was very too little. அங்கே நாட்கள் சிறியதாய் இருந்தது. Ephrathah, you are too little. எப்ராத்தா, நீ சிறியதாய் இருக்கிறாய். But from you ruler will be born. ஆனால் உன்னிலிருந்து ஆளப் போகிறவர் பிறக்கப் போகிறார். And this was written way before 400-500 years above Jesus born. இயேசு பிறப்பதற்கு 400-500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். And now Jesus is born in Bethlehem. இப்பொழுது இயேசு பெத்லகேமிலே பிறக்கிறார். The angel of the Lord appeared to a virgin Mary. அங்கே கன்னிகையான மரியாளுக்கு தேவதூதன் தரிசனமாகிறார். And he prophesied, next year this time you will have a son in your hand and he will be a ruler of the people of Israel. அடுத்த வருடம் இதே நாளிலே உன் கையிலே ஒரு பிள்ளை இருக்கும், அவர் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் என்று அந்த தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். And this birth of Jesus Christ tells me your birth is a plan of God. இந்த இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய பிறப்பும் ஒரு தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. Touch your neighbor and tell them your birth is a plan of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய பிறப்பு தேவனுடைய திட்டமாய் இருக்கு. You are not here by accident. நாம் ஏதோ ஆக்சிடென்ட்டா இங்க பிறக்கல. You are not here by coincidence. நாம் ஏதோ சூழ்நிலைகள் சாதகமானதுனால நம்ம பிறக்கல. You are not here by mistake. நாம் ஏதோ தவறுனால இங்க பிறக்கல. This is completely God's plan that God has put you on this earth for a purpose, for a great plan. ஒரு நோக்கத்திற்காகவும் ஒரு தெய்வீக திட்டத்திற்காகவுமே தேவன் நம்மை இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even when your mother was carrying you in the mother's womb, நம்முடைய தாய் நம்மை தன்னுடைய கர்ப்பத்திலே வைத்திருந்த பொழுது, I strongly believe till from the day when you were forming in the mother's womb till now it was God who protected you. அந்த உருவான நாள் முதல், கரு உருவான நாள் முதல் இன்று வரைக்கும் கர்த்தருடைய திட்டத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். It was God who formed you. அவர்தான் நம்மை உருவாக்கினார். It was God who led you. அவர்தான் நம்மை வழி நடத்தினார். It was God who provided you. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் It was தந்தார். God who shaped you and molded you. அவர்தான் நம்மை உருவாக்கினார், நம்மை சீர்படுத்தினார். Touch your neighbor and tell them you are in God's plan. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah.
When Micah, when he prophesied, Jesus will be born in Bethlehem. இந்த மீகா தீர்க்கதரிசி பெத்லகேமிலே இயேசு பிறக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது, And meanwhile, all the magicians and all the prophets and all the kings, they were looking for Jesus Christ in the big, big mansions. அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், மந்திரக்காரர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ஏதோ பெரிய ஒரு மாளிகையில பிறப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். They were looking for Jesus Christ in a big hospital. ஒரு பெரிய மருத்துவமனையிலே பிறக்க போகிறார் They were என்று looking பார்த்தார்கள். for Jesus Christ in the temple of Jerusalem. எருசலேம் தேவாலயத்தில் பிறப்பாரோ என்று பார்த்தார்கள். They were looking for Jesus Christ in the king palace. ராஜாவினுடைய அரண்மனையில் பிறப்பாரோ என்று பார்த்தார்கள். But the word of God says Jesus he born in the small little Bethlehem in the manger. ஆனால் ஒரு சிறிய பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறக்கிறார். Touch your neighbor and tell them your plan is not God's plan. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் அல்ல. Your ways are not God's ways. உங்களுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. Your thoughts are not God's thoughts. உங்களுடைய சிந்தை அவருடைய சிந்தை அல்ல. He chose Bethlehem to reveal his only begotten son. அந்த பெத்லகேமிலே தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருந்தார். Hallelujah. Some people say, I wish I could be born in this family. ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம், நாம் அந்த ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாமோ. I wish I could born in this country. நான் வேற ஒரு நாட்டிலே பிறந்திருக்கலாமோ. I wish I could have what they have. அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு இருந்திருக்கலாமே. Touch your neighbor and tell them it is God's plan. இப்படி எல்லாம் நாம் யோசிச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் இல்ல. தேவனுடைய திட்டம் இதுதான். It is God's plan that you are here. நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அது தேவனுடைய திட்டமாய் It இருக்கிறது. is all by the grace of God. அதெல்லாம் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Can I hear a louder hallelujah? Hallelujah. There is nothing is happening out of God's control in your life. தேவனுடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. We may not understand it. நமக்கு அது புரியாம இருக்கலாம். We may not comprehend it. நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் But இருக்கலாம். that is how God leads you and controls you and take you to the greater purpose of your life. People of God, here we can see the angel Gabriel, he appeared in Nazareth. இங்கே காபிரியேல் என்னும் தூதன் நாசரேத்திலே தரிசனமாகிறார். Nazareth was located in Galilee. அந்த நாசரேத் கலிலேயாவிலே இருக்கிறது. People of God, Nazareth is a dirty place. அந்த நாசரேத் என்பது ஒரு அழுக்கான ஒரு இடம். Nobody ever wanted to go to Nazareth. யாருக்குமே அந்த நாசரேத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. Nobody ever respect the people who comes from Nazareth. நாசரேத்திலிருந்து வருகிறவர்களும் யாரும் மதிக்க And மாட்டாங்க. the Bible says Nazareth that was in Galilee. கலிலேயாவிலே அந்த நாசரேத் இருக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கலிலி அப்படி என்றால் அது ஒரு கலீஜ் ஆன ஏரியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலிலி என்றால் அது ஒரு அசிங்கமான இடம். Nazareth is a place where you see unclean stuffs or would be there. அசிங்கமான நம்மால வாயால சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த நாசரேத்திலே. Jewish people, they disrespect the people who comes from Nazareth. யூத ஜனங்கள் நாசரேத்திலிருந்து வருகிறவர்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க. They don't have any reputation. அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. There is no work for the people of Nazareth. அவர்களுக்குன்னு எந்த ஒரு பேரும் இல்லை, கனமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. They were underprivileged people. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். They were oppressed people. அவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள். All the Jewish people, they looked the people of Nazareth very down. அவர்கள் எல்லாம் ரொம்ப தரக்குறைவாக தான் பார்த்தாங்க. When all the people have an access to everywhere, but the Nazareth people will not have a certain access to all the places. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்திற்கு போனாலும் இந்த நாசரேத்திலிருந்து வருகிறவர்களுக்கு பெரிய ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. Hallelujah. The Nazareth people were outcasted. அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. The Jewish people, whenever the tradition, function, ceremonial happens, whatever the leftover food that goes to the people of Nazareth. இந்த யூத ஜனங்கள் அவர்கள் கொண்டாடி மீதம் மிச்சமானது எல்லாவற்றையும் இந்த நாசரேத்துல கொண்டு போய் தள்ளிடுவாங்க. But here we can see the angel of the Lord appeared in Nazareth. ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம், இங்கே இந்த தேவதூதன் நாசரேத்திலே தரிசனமாகிறார். Hallelujah. Hallelujah. Whatever seems despised to the people, எது ஒதுக்கப்பட்டதா இருந்ததோ, the people are deprived. யார் நொறுக்கப்பட்டிருந்தார்களோ, The people are foolish. யார் ஏளனமாய் The பார்க்கப்பட்டார்களோ, people are too little. யார் குறைவாய் பார்க்கப்பட்டார்களோ, If they see Nazareth, they will not even step their foot in the place of Nazareth. They will go around to the next place. நாசரேத்தை பார்த்தாலே அவர்கள் நேரடியாக போகாமல் சுத்தி போவாங்க. But here the angel of the Lord appeared in Nazareth. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவதூதன் நாசரேத்திற்கு வருகிறார். And he saw a woman, virgin woman Mary.
அங்கேதான் அந்த கன்னி மரியாளை பார்க்கிறார். And this tells me no matter how you are, where you are, but God will reach out to you. ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கே இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார். Hallelujah. And Matthew chapter 2 verse 23. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாசரேத் என்னும் ஊரிலே, and he shall be called a Nazarene. அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார். Touch your neighbor and tell them our Jesus name is Nazarene. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுடைய இன்னொரு பெயர் நசரேயன். Hallelujah. Hallelujah. People of God, nobody ever wanted to portray themselves that they are from the people of Nazareth. யாருமே தங்களை ஒரு நசரேயன் என்று அந்த நாட்களிலே சொல்ல விரும்ப மாட்டாங்க. Because nothing has ever good came out of Nazareth. நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் அதுவரைக்கும் வந்ததில்லை. When disciple Philip, when he ran to Nathanael, அங்கே பிலிப்பு என்று அவருடைய சீடர் நத்தானியேலை பார்க்க சென்ற பொழுது, and he said, I met a Messiah. நான் மேசியாவை பார்த்தேன். And his name is Jesus Christ. அது அவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா. And he is from Nazareth. அவர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். And he is the son of Joseph. அவர் யோசேப்பினுடைய குமாரனாய் இருக்கிறார். And you know what Nathanael he answered? அதற்கு நத்தானியேல் என்ன மறு உத்தரவு சொன்னார்? What good can come out of Nazareth? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா, நன்மை உண்டாகுமா என்று கேட்கிறார். What good can come out of Nazareth? யாதொரு நன்மை உண்டாகுமோ நாசரேத்திலிருந்து என்று கேட்கிறார். Touch your neighbor and tell them what can good come out of Nazareth? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ? Nazareth is nothing you and me. அந்த நாசரேத் தான் நீங்களும் நாங்களும். What good can come out of Nazareth? நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மை உண்டாகும்? And disciple Philip answered, come and see. அதற்கு பிலிப்பு சொல்கிறார், வந்து பாரும். Come and see what God is doing. வந்து பாருங்க. Come and see what has come out of Nazareth. நாசரேத்திலிருந்து என்ன வந்திருக்கிறது? Come and see the Savior has come out of Nazareth. ஒரு மீட்பர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். The El Shaddai has come out of Nazareth. இயேசு நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். The grace has come out of Nazareth. கிருபை அங்கே இருந்து வந்திருக்கிறது. The one who anoints you, the one who can save you, the one who can lift you, the one who can protect you has come out of Nazareth. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உங்களை உயர்த்துகிறவர், உங்களை ரட்சிக்கிறவர் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். His name is Nazarene. அவர் பெயர் நசரேயன். Touch your neighbor and tell them God's name is Nazarene. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவினுடைய பெயர் நசரேயன். He is not only savior, அவர் ரட்சகர் மாத்திரமல்ல. he is not only your prince of peace, அவர் சமாதான பிரபு he is மாத்திரமல்ல. not only your wonderful counselor, அவர் ஆலோசனை கர்த்தா he is not மாத்திரமல்ல. only your everlasting father, அவர் நித்திய பிதா மாத்திரமல்ல. he is not only your almighty God, அவர் வல்லமையுள்ள தேவன் but மாத்திரமல்ல. there is a name for him. His name is Nazarene. அவருடைய பெயர் நசரேயன். Something will good come out of him. அதிலிருந்து நன்மை உண்டாகும். Touch your neighbor and tell them something will good come out of you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிலிருந்து நன்மை உண்டாகும். People said to you nothing will good come out of you. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், உங்கள எந்த நன்மையும் கிடையாது. Nathanael he laughed at the people of Nazareth. அங்க நத்தானியேல் அந்த நாசரேத்தை பார்த்து சிரித்திருக்கலாம். What good can come out of Nazareth? நத்தானியேல் ஏளனமாய் பேசி இருக்கலாம், நாசரேத்திலிருந்து என்ன நன்மை வந்திருக்கும்? Nazareth இருந்து என்ன நல்லது புறப்படும்? Touch your neighbor and tell them something good will happen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களிலிருந்து நன்மை உண்டாகும். Something good will happen from you. உங்களிலிருந்து ஒரு நன்மை உண்டாகும். Something will come out of you. உங்களிலிருந்து ஒரு நன்மை பிறக்கும். Nothing has ever before in the history has good come out of the land of Nazareth. வரலாற்றிலேயே அதுவரைக்கும் அந்த நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் வந்ததில்லை. Nobody would ever tell that I am from Nazareth. யாருமே தாங்கள் நசரேயன் என்று சொல்ல மாட்டாங்க. But Jesus he proudly said I am a Nazarene. இயேசு சொல்கிறார், நான் ஒரு நசரேயன். Something good will come out of Jesus. இயேசுவிலிருந்து ஒரு நன்மை உண்டாக போகிறது. Something good will come out of you. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும். People might say what good can come out of you? மக்கள் உங்களை பார்த்து கேட்கலாம், உங்களில் என்ன நன்மை உண்டாக போகுது? What good can come out of this family? இந்த குடும்பத்திலிருந்து என்ன உண்டாக போகுது? What good can come out of this people? உங்களுக்கு இந்த ஜனத்திலிருந்து என்ன உண்டாக What போகுது? good can come out of this tribe? இந்த கூட்டத்திலிருந்து என்ன உண்டாக போகுது? I'm telling you, Emmanuel, Savior has come out of Nazarene. இம்மானுவேல் நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Our God is Alpha and He is Omega.
நம்முடைய தேவன் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். No one can understand his thoughts. அவருடைய சிந்தையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. Nobody can comprehend his ways. அவருடைய வழிகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. He takes the last and he put first, and he put the first and he put it at the last. அது முதல்ல எடுத்து பின்பாகவும் பின்பாக இருக்கிறதை எடுத்து முன்பாகவும் வைக்கிறவர். Many people thought Jesus will come, maybe he will say that I am from Bethlehem. ஒருவேளை பலர் நினைத்திருக்கலாம் அவர் இயேசு வந்து பெத்லகேமிலிருந்து நான் வந்தேன் என்று சொல்வார்னு. Some people thought Jesus would say I am from this palace. ஒருவேளை இயேசு நான் இந்த அரமனையிலிருந்து வரேன்னு சொல்லி இருக்கலாம் நினைப்பாங்க. But here Jesus said I am from Nazareth. ஆனால் இயேசு சொல்லுகிறார் நான் நாசரேத்திலிருந்து வரேன். Whatever seems despised in your eyes, that's the same thing God's eyes it is so precious. உங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமையாய் பார்க்கப்பட்ட காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கையிலே பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறது. Big things will come out of small things. பெரிய காரியங்கள் சிறிய காரியத்திலிருந்து தான் தோன்றும். He chooses the foolish one to shame the wise. அவர் எளியவனை எடுத்து ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தெரிந்தெடுத்தார். He chooses the weakest one to shame the wisest one in this world. அவர் எளிமையான புத்தியற்றவர்களை தெரிந்தெடுத்து ஞானவான்களை அவர் வெட்கப்படுத்துகிறார். He chose you and me so that we can stand tall in his kingdom to shame the people out there. நம்முடைய பெயரை தெரிந்தெடுத்து அவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் வெளியே இருக்கிறவர்கள் நம்முடைய பெரியவர்களை வெட்கப்படுத்தவே. Hallelujah. Touch your neighbor and tell them we are that Nazarene. நாம் எல்லாரும் அந்த நசரேயர்களை போல. We know in Isaiah chapter 9 verse 6 God has 4 names. ஏசாயா 9:6 இயேசுவிற்கு 4 பெயர்கள் உண்டு. He will be called, his name is Prince of Peace. அவருடைய பெயர் சமாதான பிரபு. His name is Everlasting Father. அவர் நித்திய பிதா. He is a wonderful counselor. அவர் ஆலோசனை கர்த்தா. He is the almighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். But today there is another name that I'd like to add into. He is a Nazarene. ஆனால் அவருடைய பெயரில் இன்னொரு பெயர் முக்கியமானது, அது நசரேயன். Hallelujah. Hallelujah. Whatever seems rejected, God takes the same thing and make as a cornerstone. இதெல்லாம் கர்த்தர் ஒதுக்கப்பட்டதாய் இருக்குதோ அதைவே எடுத்து அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் வைக்கிறார். Whatever it is too little in your eyes, God takes and make it as a big thing in his kingdom. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சிறுமையாய் இருந்ததோ கர்த்தர் அதை எல்லாம் எடுத்து உயர்த்த விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. He is the Alpha and he is the Omega. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is not a man that he may lie. அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. He is not a son of man that he may repent. அவர் நம்மை ஏமாற்றுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரர் அல்ல. Whatever proceeds out of his mouth shall come to pass. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே வாய்க்கும். Every word that has ever written in the Bible will come to pass. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறும். The Bible says the heavens be removed, the earth be destroyed, but his word will never ever be destroyed. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒளியாது. Hallelujah. He is a Nazarene. அவர் ஒரு நசரேயன். He is a Nazarene. அவர் ஒரு நசரேயன். God is, his name is Nazarene. அவருடைய பெயர் நசரேயன். Hallelujah. Hallelujah. There is extremely important revelation in this name called Nazarene. இந்த நசரேயன் என்கிற பெயரில் ஒரு முக்கியமான வெளிப்பாடு இருக்கிறது. சில பேர் நான் எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தைரியமாக நான் நாசரேத்ல ஊர்ல வளர்க்கப்பட்டவன், நான் நசரேயன் என்று சொல்லுகிறான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. யாராச்சும் என்ன எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஊரை நான் சொல்லவே மாட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஏன்னா கிணத்துக்கடவு அப்படிங்கிறது ஒன்று பெரிய பேர், இன்னொன்று ஒரு கொஞ்சம் பட்டிக்காடு மாதிரி இருக்கும். அதை சொன்னால் ரொம்ப பட்டிக்காடு கிராமத்து பையன் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் யாராச்சும் எங்கேருந்து வராங்கன்னு கேட்டால் நான் கோயம்புத்தூரில் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். ஒரு நாளும் கிணத்துக்கடவுன்னு சொன்னதில்லை. ஆனால் நம்ம எதை வெறுக்கிறோமோ கர்த்தர் அதையே அவருடைய ராஜ்யத்தில் அடையாளமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. யாரும் நான் நாசரேத்திலிருந்து வரேன்னு சொல்ல மாட்டாங்க. யாரும் நான் நசரேயன்னு சொல்லி அதுல பெருமைப்பட மாட்டாங்க. ஆனால் இங்க கர்த்தர் சொல்லுகிறான், நான் நசரேயன், என்னிலிருந்து வல்லமை புறப்படும், என்னிலிருந்து ஜெயம் புறப்படும். இந்த நசரேங்கிற ஊர்ல இருந்து தான் மரணத்தை ஜெயிக்கிறவர், பாதாளத்தை வெல்லுகிறவர் வருகிறார். ஹல்லேலூயா. I am a Nazarene. நான் ஒரு நசரேயன்.
There is a name for Jesus Christ. His name is Nazarene. அவருக்கு இருக்கிற அந்த பெயர் நசரேயன். Not only the wonderful counselor. அவர் ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தா மாத்திரமல்ல. Not only the Prince of Peace. அவர் சமாதான பிரபு மாத்திரமல்ல. He is also a Nazarene. அவர் ஒரு நசரேயன். நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, நீங்க எதை தவிர்க்கிறீங்களோ, கர்த்தர் அதையே மூளைக்கு தலக்கலாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு நாளும் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டது இல்லை, விருப்பப்பட்டது இல்லை. பாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் வேணா பண்ணியிருக்கிறேன். ஆனா பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணதில்லை. என்னை பாஸ்டர் மாத்திரம் ஆக்கிறாதீங்க. ஆனா நம்ம எதை வெறுக்கிறோமோ கர்த்தர் அதையே மூளைக்கு தலக்கலாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, ரபா ஷாண்டல ரமா காந்தேரேபே. சில பேர் நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் நான் இந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேரோடைய பேரே வித்தியாசமா இருக்கும். வெளியே வேற பேரு, ஆனா உள்ள வேற பேரு. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட எந்தவித மறைமுகமும் இல்லை. நான் நசரேயன், என்னிடையிலிருந்து வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. அவர் கிட்ட இருந்து தான் அதிசயம் புறப்பட்டது. Jesus is a Nazarene. இயேசு கிறிஸ்து நசரேயனாய் இருந்தார். What you hate the most, God will take the same thing and make it your identity for his kingdom. எதையெல்லாம் நாம் சிறுமையாய் வெறுமையாய் நினைக்கிறோமோ அதை எடுத்து கர்த்தர் தம்முடைய அடையாளமாய் வைக்க What you போகிறார். reject it, what you ignore it, God will take the same thing and he will make it as a cornerstone in his kingdom. எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டோமோ அவருடைய ராஜ்யத்திலே அதைத்தான் அவர் முன்னிலைப்படுத்த போகிறார். Whatever seems weak in his kingdom, that is a strong. When you are poor, you are rich. நாம் ஏழையா இருக்கிறோம், ஆனால் நாம் செல்வந்தர்களா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, when we are weak, we are strong. நாம் பலவீனமாய் இருக்கிறோம், ஆனால் பலவான்களாயும் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. His name is Prince of Peace. அவருடைய பெயர் சமாதான பிரபு. His name is Everlasting Father. அவருடைய பெயர் நித்திய பிதா. His name is Wonderful Counselor. அவர் ஆலோசனை கர்த்தா. His name is Mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். The fifth name, his name is Nazarene. அவர் ஐந்தாவது பெயர் நசரேயன். Hallelujah. Hallelujah. Now Mary, she asked God, how these things can happen. ஒருவேளை இப்படி இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று அங்கே ஒரு ஆச்சரியமான How I am going காரியம். to handle the people. நான் எப்படி எல்லாரையும் நான் கட்டுப்படுத்த போகிறேன் என்று ஒரு கேள்வி இருக்கலாம். When I am pregnant, how I am going to answer my future husband. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று யோசித்துக் How I am கொண்டிருக்கிறேன். going to face the society. இந்த சமுதாயத்தை எப்படி சந்திக்க போகிறேன் என்று யோசித்துக் An கொண்டிருக்கலாம். angel, he answered, the Holy Spirit will come upon you. ஆனால் அங்கே தூதர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Can all read that verse? The Holy Spirit will come upon you. Luke chapter 1:35. When Mary was so confused, when Mary was so terrified, Gabriel, he said, the Holy Spirit will come upon you. மரியாள் குழப்பத்திலேயும் அங்கே பிரச்சனையிலும் தவித்துக் கொண்டிருந்த பொழுது தேவதூதர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். And he will overshadow you. அவர் உனக்கு ஒரு நிழலை தருவார், He பலமாய் will cover you. அவர் மூடிக்கொள்வார். You don't have to answer anything. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். The Holy Spirit itself answer on your behalf. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பதிலாய் பதில் The கொடுப்பார். Holy Spirit will provide you. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவையானதை The கொடுப்பார். Holy Spirit will cover you, protect you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை மூடிக்கொள்வார். People of God, this is the gift of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு பெரிய பலன். The greatest gift that we ever received from God is the Holy Spirit. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற பெரிதான கிருபையே பரிசுத்த That's ஆவியானவர். why the Bible says in Isaiah chapter 61, the Spirit of the Lord is upon me. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர். People of God, the Holy Spirit filled Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை முழுமையாய் நிரப்பி இருந்தார். It was Holy Spirit that raised Jesus Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை உயிரோடு எழுப்பினார். It was Holy Spirit that covered and protected Jesus Christ. அவர்தான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். Disciple Philip, he said to Nathanael, come and see. ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களை பார்க்க Come and அவர்களை see அழைக்க the வேண்டும். goodness of God in my life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை அவர்களுக்கு காட்ட Come and வேண்டும். see and hear my testimony. நம்முடைய சாட்சிகளை பகிர வேண்டும். God has turned all my ashes into beauty. நம்முடைய வாழ்க்கையில சாம்பலை சிங்காரமாய் You மாற்றினார். must call at least 3 of your neighbors and tell them God has transformed my life. நம்மை சுற்றிலும் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து நம்ம கண்டிப்பா தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லணும். Quickly let's turn to John chapter 4. There was a woman Samaria from Samaria. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணை பற்றி பார்க்கிறோம். This Samaritan woman was broken.
அந்த சமாரிய பெண் உடைந்தவளா இருந்தாள். She was treated wrongly by 5 husbands. அங்கே 5 கணவர்களால் தவறாய் The நடத்தப்பட்ட Bible ஒரு says மகள். the one who she is living with currently is not her husband. இப்பொழுது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருடைய கணவனே இல்ல. Her life was completely devastated. அவருடைய வாழ்க்கை உடைந்து There கிடந்தது. is no future for this Samaritan woman. அவளுக்கு என்று எதிர்காலம் இல்லை. Jesus, he met this woman at the well. அவளை ஒரு அந்த கிணற்றண்டையிலே And பார்க்கிறார். Jesus said, "Can you give me a water?" எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிப்பியான்னு கேட்கிறார். And she said, "You are a Jew, I am a Samaritan, I have nothing to do with you." நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண், எனக்கும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறார். And Jesus, he answered, "If only you know who is asking water to you, you would have asked him a water and he would have given you the living water." இயேசு சொல்லுகிறார், கேட்கிறவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீயே எனக்கு தண்ணி கொடுத்திருப்பேன்னு சொல்றாரு. Living water, come on, give this water to me. ஜீவ தண்ணீரா, அது எனக்கு கொடும் என்று கேட்கிறார். And Jesus, he answered, "One day, sooner than you think, there will be a time it comes where you will worship in the spirit and in the truth." அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப் போகிறீர்கள். And this woman, she said, "I know Messiah will come and clear all the things up." அதற்கு இவள் சொல்கிறாள், மேசியா வருவார், அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்றாங்க. Can somebody read John chapter 4 verse 29? கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவேன். I know Messiah will come and he will make all the things clear. மேசியா வருவார், அவர் எல்லாவற்றையும் சரியாக்குவார். And Jesus said, "I am the Messiah." இயேசு சொல்கிறார், நான் தான் மேசியா. Now your time has come. இப்பொழுது உன்னுடைய நேரம் வந்து விட்டது. Now your hour has come. உன்னுடைய காலம் இதுவே. Now your season has come. இது உன்னுடைய நேரம். For what you are waiting? நீ எதற்காக காத்து For கொண்டிருக்கிறாய்? why you are being patient? நீ எதற்காக இவ்வளவு நாள் This தரித்திருக்கிறாய்? is your time. இது உன்னுடைய This காலம். is your season. இது உன்னுடைய நேரம். As soon as she heard that Jesus is the Messiah, அவள் இயேசுதான் மேசியா என்று அறிந்த பொழுது she dropped the water jar. அந்த தண்ணீர் குளவையை கீழே போட்டுவிட்டு She ran into the Samaritan village. அவருடைய வில்லேஜுக்கு நேரா ஓடுறா. She called everybody. அங்கே இருந்த ஒவ்வொருவரையும் அழைக்கிறாள். And you know what she said? அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? Come and see. எல்லாரும் வந்து பாருங்க. Come and see what God has done. இயேசு என்ன செய்தார் என்று வந்து பாருங்க. Come and see how God has transformed my life. என்னுடைய வாழ்க்கை இயேசு எப்படி மாத்திட்டார்னு வந்து பாருங்க. Come and see how God has lifted me up. என்னை எப்படி தேவன் உயர்த்தினார்னு வந்து பாருங்க. Come and see how God has healed my cancer. என்னுடைய கேன்சர் நோயை எப்படி Come குணப்படுத்தினார்னு and see பாருங்க. how God has healed my disease. என்னுடைய நோய்களை எப்படி குணப்படுத்தினார்னு பாருங்க. Unless you see, you will not believe. Come and see. வந்து பார்க்காவிட்டால் எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்து பாருங்க. The Bible says because of that one woman testimony, அந்த ஒரு பெண்ணினுடைய சாட்சியின் நிமித்தம் the whole Samaritan village have been saved. அந்த முழு சமாரிய கிராமமே ரட்சிப்புக்கு நேராய் Because வந்தது. of the word of your testimony. நம்முடைய வாழ்க்கையின் வார்த்தையின் அந்த சாட்சியின் நிமித்தம். The Bible says, "My people have overcome by the Lamb of God and by the word of their testimony." என்னுடைய சாட்சியின் வசனத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your word of testimony has a power. நம்முடைய வாயின் வார்த்தையின் சாட்சியிலே வல்லமை இருக்கிறது. Your own testimony is your own ministry. உங்களுடைய சாட்சி தான் உங்களுடைய ஊழியம். பக்கத்துல பார்த்து 2 பேர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய சாட்சி தான் உங்களுடைய ஊழியமே. உங்களுடைய சாட்சி தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணினார் என்கிற சாட்சி தான் இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க செய்ய போகிற ஊழியம். ஹல்லேலூயா. வந்து பாருங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை. வந்து பாருங்க கர்த்தர் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை. வந்து பாருங்க கர்த்தர், நான் முன்பதாக குருடனா இருந்தேன், இப்பொழுது நான் பார்வையற்று இருக்கிறேன். முன்பதாக முடவனா இருந்தேன், இப்பொழுது நான் நடக்கிறேன். முன்பதாக செவிடனா இருந்தேன், இப்பொழுது நான் கேட்கிறேன். முன்பதாக என்னால நடக்க முடியாது, இப்பொழுது நான் நல்லா நடக்கிறேன். வந்து பாருங்க, இவர் என்னை சுகப்படுத்தினது மேசியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை சுகப்படுத்தினது அவர் மேசியா. அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறார். The blood of lamb has covered you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை மூடி இருக்கிறது. You are under the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழாய் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். And your word has a power. நம்முடைய வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. Your testimony has a power. நம்முடைய சாட்சிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. What can good come out of Nazareth? நாசரேத்திலிருந்து ஏதோ நன்மை உண்டாகுமா? Something will good come out of Nazareth. நிச்சயமாய் ஒரு நன்மை உண்டாகும். This Christmas something will good come out of you. அப்படித்தான் நல்ல ஒரு நன்மையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உண்டாகும். Something will good come out of your business. நம்முடைய வேலை காரியங்களிலிருந்து நன்மை உண்டாகும். Something will good come out of your hand. நம்முடைய கரங்களிலிருந்து நன்மை உண்டாகும். Something will good come out of your children. நம்முடைய குழந்தைகளிடமிருந்து நன்மை உண்டாகும். Hallelujah.
God will turn all your tests into a testimonies. உங்களுடைய சோதனைகளை எல்லாம் கர்த்தர் சாதனையாய் மாற்ற Can we all போகிறார். stand to our feet quickly? Rabaka shentala hadanama ratorobo. அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி, நாசரேத்திலிருந்து என்னது நல்லது வரும்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் மோஸ்ட்லி அவருடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ண இடம் பேர் நாசரேத். அவர் பெருமையாய் சொல்லுகிறார், நான் ஒரு நசரேயன், என்னிடத்திலிருந்து தான் நன்மைகள் வரும், என்னிடத்திலிருந்து தான் சேவியர் வருவார், என்னிடத்திலிருந்து தான் ஜீவன் நீரூற்று வரும், என்னிடத்திலிருந்து தான் கிருபைகள் வரும், என்னிடத்திலிருந்து தான் அபிஷேகம் வரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க எதை கீழே பார்க்கிறீங்களோ கர்த்தர் அதை மேல பார்க்கிறார். நீங்க எதை வெறுக்கிறீங்களோ கர்த்தர் அதை தான் தெரிந்து கொள்ளுகிறார். லம்மா நம்மரா, நீங்க எதை மறைக்கிறீங்களோ கர்த்தர் அதை தான் வெளியே கொண்டு வருகிறார். நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, ரான்டோல பிரான்டெரி ரீகா தனமா ராச்செரி போ ஷந்த ரபா. Our God's name is Nazarene. He will bring something out. நத்தானியேல் கேட்கிறார், என்ன நல்லது வரும் நாசரேத்திலிருந்து? இந்த பெண்ணு இடத்திலிருந்து என்னது நல்லது வரும்? இந்த பையன் இடத்திலிருந்து என்னது நல்லது வரும்? ஆனால் பிலிப் சொல்லுகிறார், வந்து பாருங்கள், அவர்தான் மேசியா, அவரிடத்திலிருந்து ஜீவன் நீரூற்று புறப்படுகிறது, அவர் தொடுகிற இடமெல்லாம் நோய்கள் சுகமாகி கொண்டிருக்கிறது, கண்கள் பார்வையடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் நாசரேன் என்கிற கரம் உங்க மேல படுகிறது. நல்ல கரங்களை தட்டி, நாசரேன் என்கிற கரம் என் மேல படட்டும், நாசரேன் என்கிற கரம் என் மேல படட்டும், உம்முடைய கண்கள் என் மேல படட்டும், உம்முடைய கரம் என் மேல படட்டும், உம்முடைய நிழல் என் மேல படட்டும். அவர் சிறியவன புழுதியில் இருந்தும் எளிவன குப்பையில் இருந்தும் எடுத்து உயர்த்துகிற தெய்வம். எது சிறியதாய் உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறதோ அதை கர்த்தர் உயர்த்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து நன்மை புறப்படட்டும். நாசரேயன் நான் தான், என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படட்டும். ஒதுக்கப்பட்டவன் நான் தான், இடிக்கப்பட்டவன் நான் தான், புறக்கணிக்கப்பட்டவன் நான் தான், தாழ்த்தப்பட்டவன் நான் தான். உங்களிடத்திலிருந்து நன்மை புறப்படும், உங்களிடத்திலிருந்து நன்மை புறப்படும், உங்களிடத்திலிருந்து அபிஷேகம் புறப்படும். வந்து பாருங்க இந்த சமாரிய பெண்ணை, வந்து பாருங்க இந்த பெண்ணை. இந்த பெண்ணு ஒடுக்கப்பட்டிருந்தா, இந்த பெண்ணு புறக்கணிக்கப்பட்டிருந்தா, இதோ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றினவர் இந்த மெஸ்ஸையா. வந்து பாருங்க, வந்து பாருங்க. லட்டலோ ரபா ஷாண்டல, இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. Thank you Holy Spirit. Something will good come out of you. எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா கனமும் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும்,
காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.